டெலிவரிக்கு அப்புறம் எனக்கும் நல்லாவே வெயிட் போட்டுருச்சு. ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா நான் என்னென்ன ரெசிபீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் வெயிட் லாஸ்க்குங்கிறத இந்த பேஜில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கான ப்ரெப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு அது கூடவே பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட மஷ்ரூம் நான் சேர்த்துருக்குறேன். மஷ்ரூமில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுலேயே தண்ணி வரும். ஸோ உப்பும் ஸ்பைசஸும் போட்டுக்கலாம், கேப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நான் வந்து கேப்சிகம் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும் கேப்சிகமில் இருந்து. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயிலை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே பேனில் 2 முட்டையை உப்பு போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் மேலே இந்த வெஜ்ஜீஸ்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன் சைட் மட்டும் மேலே ஒரு சீஸ் வச்சு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சீஸ் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. டெய்லி போரிங்காக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.